உங்கள் இல்லங்களின் சுப நிகழ்வுகளை பாரம்பரிய கைமணத்தில் தரமான ருசியுடன் மகிழ்ச்சி பொங்க மனம் நிறைவோடு உபசரிக்கும் பொள்ளாச்சி கேட்டர்ஸ் ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் அண்ட் A to Z கான்ட்ராக்டர். மேலும் தொடர்புக்கு 9791920004. திருப்பூர் 29வது வார்டு ஓடக்காடு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடந்த சிறப்பு முகாமில் திருப்பூர் மாவட்ட பிராணிகள் வதை தடுப்பு தங்க துணைத் தலைவர் பி. ஆனந்தன் முன்னிலையில் மங்களம் வட்டார கால்நடை மருத்துவர் வசீலா பானு நாய்களுக்கு தடுப்பூசி போட்டார். இதில் வார்டு கவுன்சிலர் தம்பி என்கிற சின்னசுவாமி, மாவட்ட பிராணிகள் வதை தடுப்பு சங்க உறுப்பினர்கள் உஷா, வழக்கறிஞர் முஸ்தபா உள்ளிட்டோர் உடன் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் நாய்களுக்கு முறையாக தடுப்பூசி போடுவோம் என்றும் ராபிஸ் இல்லா நிலையை ஏற்படுத்துவோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். வணக்கம். இன்று நம்மளுடைய 29ஆம் தேதி உலக ராபிஸ் டே. அதாவது நாம் வீட்டிலே வளர்க்கின்ற செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, தெருவிலே வளர்கின்ற நாய்களாக இருந்தாலும் சரி, ராபிஸினுடைய கொடுமைகள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் செய்தித்தாள்களிலும் சேனல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் என்ன நடக்கும் என்றால், அனைத்து கால்நடை மருத்துவமனைகளிலும் இந்த ராபிஸ் தடுப்பூசிகள் அரசு இலவசமாக கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் போட்டு வருகிறார்கள். அந்த முகாம்கள் இன்று தமிழகம் எங்கும், ஏன் உலகெங்கும் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. இதில் வீட்டிலே வளர்க்கின்ற செல்லப்பிராணி நாய்களையும் அதே போல தெருக்களிலே இருக்கின்ற நாய்களுக்கும் ஆங்காங்கே முகாம்கள் நடத்தியும் அனைத்து கால்நடை மருத்துவமனைகளிலும் இந்த வெறிநாய் தடுப்பூசியானது இலவசமாக அரசினால் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த பகுதியில் குறிப்பாக 29வது திருப்பூர் மாவட்டம் 29வது மாநகராட்சி வார்டின் பகுதியில் இந்த முகாமானது நடைபெற்று வருகிறது. இங்கே பெரும்பாலான செல்ல பிராணிகளை வளர்க்கின்ற உரிமைதாரர்கள் இங்கே நாய்களை கொண்டு அவர்களே விருப்பப்பட்டு அதுக்கான தடுப்பூசிகளை செலுத்தி கொண்டு போகிறார்கள். அது பார்ப்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த விழிப்புணர்வு தான் அனைவருக்கும் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். நான் இந்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய SPCAவினுடைய துணைத் தலைவர், அதாவது பிராணிகள் வதை தடுப்பு சங்கம், அதனுடைய துணைத் தலைவராக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக இங்கே வந்தேன். இங்கே இருக்கின்ற இந்த வார்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தானாக முன்வந்து அவர்கள் வளர்க்கின்ற நாய்களையும் இந்த தெருவில் இருக்கின்ற நாய்களையும் கொண்டு இந்த தடுப்பூசியை போடுவதை பார்க்கின்ற பொழுது நாம் எடுக்கின்ற காரியங்களுக்கு அவர்களின் ஒத்துழைப்பு நிறைய இருக்கிறது என்பதை சொல்லியும், இங்கே வந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த ராபிஸ் நோயினால் ஏற்படுகின்ற துயரங்களையும் துன்பங்களையும் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு விளக்கம் அளித்து அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் மகிழ்ச்சியோடு இந்த தகவல்களை தெரிந்து கொண்டு தங்கள் வீட்டு நாய்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஆகவே இந்த தருணம், இன்றைய நாள் ராபிஸ் இல்லாத ஒரு உலகத்தை ஏற்படுத்துவதற்குண்டான நாளாக அமையட்டும் என்று எடுத்த முயற்சிகள் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் இங்கே இது போன்ற முகாம்களிலும் அல்லது அருகிலே இருக்கின்ற கால்நடை மருத்துவமனைகளிலே சென்று இந்த ராபிஸ் தடுப்பூசியினை போட்டுக்கொண்டு பயனடையுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். SPCA துணைத் தலைவர் ஆனந்தன். வணக்கம். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.